டை தயாரிப்புகளுக்கு புதிய கட்டுப்பாடு விதிச்சிருக்கு மத்திய அரசு. அது என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது தொடர்பான தகவல்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம். ரமேஷ்குமார், எதனால இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க? என்னென்ன கட்டுப்பாடுகள் வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது ஹேர் டை மற்றும் ஹேர் கலர்கள் தயாரிப்புகள்ல மத்திய அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த தர நிலைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அந்த ஹேர் டை உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு மத்திய மருந்து மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஒரு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக அந்த ஹேர் டை மற்றும் ஹேர் கலர்கள்ல பயன்படுத்தப்படக்கூடிய மருந்துகள், ரசாயனங்களுடைய கலவை, அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏதாவது ஏற்படுத்தக்கூடுமா, ஒவ்வாமைகளை எதனும் ஏற்படுத்தக்கூடுமா என்பது தொடர்பான விவரங்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட லேபிளில் கட்டாயம் நுகர்வோருக்கு தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு தரநிலைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மருந்து மற்றும் ரசாயன கலவைகள்ல ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டாலோ அது சம்பந்தமாக நுகர்வோருக்கும் தெரிவிக்க வேண்டும், உரிய அரசு அதிகாரிகளிடம் தெரிவித்து அதற்கான அனுமதியும் பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு ஹேர் கலர் மற்றும் ஹேர் டை போன்றவற்றை வயதானவர்கள் மட்டுமல்ல, இளம் நபர்களும் கூட பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக இளம் பருவத்தினர் கூட தங்களுடைய முடியை வேறு ஒரு வண்ணத்திற்கு, சிவப்பு வண்ணத்திற்கு மாற்ற வேண்டும், பிரவுன் வண்ணத்திற்கு மாற்ற வேண்டும் என்று இளம் தலைமுறையினர் கூட ஹேர் கலர்களை பயன்படுத்துவது என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் ஹேர் டை மற்றும் ஹேர் கலர்களை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த விஷயங்களை பயன்படுத்துவதால் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுகிறது, தலை ஓட்டுகளில் உணர்வு திறன் ஏற்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு கவலைகள் மற்றும் புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து இந்த சுற்றறிக்கையை ஹேர் டை மற்றும் ஹேர் கலர் உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு என்ன தர நிர்ணயத்தை வரையறை செய்திருக்கிறதோ அவற்றை முறையாக பின்பற்ற வேண்டும், பாதுகாப்பு தரநிலைகளை பின்பற்ற வேண்டும், அதில் சேர்க்கப்பட்டுள்ள கலவை, ரசாயனம், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஒவ்வாமை போன்றவற்றை மிக தெளிவாக நுகர்வோருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அது மாநில மொழிகளிலும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கட்டுப்பாடுகளை தற்போது இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு மத்திய மருந்து மற்றும் தர நிர்ணய ஆணையமான CDSCO தெரிவித்திருக்கிறது. ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஹேர் டை தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அதிரடி கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. நிலவரத்தை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம கேட்டோம்.